ஹை ஃப்ரெண்ட்ஸ், கோட் படத்துல அஜித் அவர்களோட மொமெண்ட் இருக்கு அப்படின்றத வெங்கட் பிரபு அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதாவது ரீசெண்டா அசர்பைஜான் போயிட்டு நீங்க அஜித் அவர்களை மீட் பண்ணதுக்கான ரீசன், கோட் படத்துல அஜித் அவர்களோட வாய்ஸ் வரப்போது அதை ரெக்கார்ட் பண்ண தான் போனீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் இருக்கு. அது உண்மையான்னு கேட்டதுக்கு வாய்ஸ் இருக்கா இல்ல அஜித் அவர்களோட ஷார்ட் இருக்கான்னு சொல்ல முடியாது. பட் கோட் படத்துல அஜித் அவர்களோட மொமெண்ட் ஒண்ணு இருக்கு. அது என்னன்றத சர்ப்ரைஸா நீங்க வெயிட் பண்ணியே பாருங்க. அண்ட் அதே மாதிரி அஜித் அவர்களோட குட் பேட் அக்லி படத்துல கோட் படத்துல தளபதி பேசுற ஒரு டைலாக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸைட்டிங்கான 2 சர்ப்ரைசஸ் ரிவீல் பண்ணியிருக்காரு. சோ கோட் படத்துல அஜித் அவர்களோட கேமியோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்போ இருக்கு. ஏன்னா ஜஸ்ட் அஜித் அவர்களோட வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணணுங்கிறதுக்காக அசர்பைஜான் போகணும்னு அவசியமே இல்ல. இங்க இருந்து ஜூம் கால்ல என்ன பேசணும்னு சொல்லி அவருக்கு அனுப்பினாலே ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிடுவாரு. சோ அதை விட்டுட்டு வெங்கட் பிரபு அவர்களே அசர்பைஜான் கிளம்பி போயிட்டு 3 நாள் அஜித் அவர்களோட ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. சோ டெஃபினட்டா வாய்ஸ் தாண்டி அஜித் அவர்களோட ஏதோ ஒரு விஷயம் படத்துல இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம கோட் படத்துக்கு ஃபர்ஸ்ட் வச்ச டைட்டில் பாத்தீங்கன்னா காந்தியா. பட் அந்த டைட்டில் கிடைக்காததாலதான் கோட்னு வச்சிருக்காங்க. ஆக்சுவலி அந்த டைட்டில் கிடைக்காம போனதே நல்லதுதான். ஏன்னா இதான் வேற லெவல் டைட்டில். அதுவும் காந்தின்றது படத்துக்கு ஒரு மிஸ்லீடிங் டைட்டில் மாதிரியும் தெரியும். ஏன்னா அதர் லாங்குவேஜஸ் பீப்புள் காந்தியோட பயோகிராஃபி போல நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஆல்சோ காந்தின்றது காந்தியோட மாச எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ன்றது தளபதியை ஒரு மாசா சொல்ற மாதிரி இருக்கு. தென் இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னா, கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கோட் படத்துல கொண்டு வர்றது அவர் இறந்ததுனால இல்லையா, அதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணதான். அதாவது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் படத்துல இருக்கு, அதுக்கு யாரை ஏஐல கொண்டு வரலான்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது தளபதி ஓகே பண்ணதுதான் விஜயகாந்த் அவர்கள். அப்பவே சண்முக பாண்டியனுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிட்டோம். பட் ஆனா எதிர்பாராத விதமா அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்கள் தவறிட்டாரு. சோ மரியாதைக்காக பண்ணணும்னு ஆரம்பிச்சது இப்போ ட்ரிபியூட் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வெங்கட் பிரபு அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கோட் பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.